கிருபை கொடுத்தார். ஆண்டவர் ஒரு இடத்துலயும் உன்னை தள்ளாவிடல, ஒரு இடத்துலயும் ஆண்டவர் உன்னை கீழே விடல. எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். உங்க வாயை திறந்து கொஞ்ச நேரம் உங்க சத்தம் உங்க காதுக்கு கேட்கிற மாதிரி கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க பாப்போம். புதிய வருஷத்தை ஒரு துதியோட போவோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். நன்றி சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மை ஆயிரங்கள். நன்றி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே. நல்ல கைதட்டி சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் நன்மைகள் செய்திரே. சத்தத்தை உயர்த்தி ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஓ இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், ஓ வாழ தேவையான வசதி தந்தீர். ஆமென். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். ஆமென். வாழ தேவையான வசதி தந்தீர், கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர், கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல். வாழ வைத்தீர். ஆமென். நன்றி தகப்பனே, நன்மைகள் சத்தத்தை உயர்த்தி ஓ நன்றி தகப்பனே. பாபா ராகா பாலா ராதா நாம ராகா பாபா 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 சத்தமா நன்றி தகப்பனே. கத்தரா ஹந்தி ஆலரா தனிமா ரபு கபா லிபா ராகா துதாவா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து என்னை. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். ஆமென் ஆமென். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். சத்தமா உமக்கென்று சத்தமா. வாழ பிரித்தெடுத்து ஆமென். உமது ஊழியம் செய்ய வைத்தீர். வல்லமையை இந்த நாளில் வல்லமையை கேளுங்கள. புதிய வருஷத்துக்கு நீ மட்டும் இல்ல, கர்த்தர்வம் கூட வருவா, கர்த்தர்வம் கூட வருவா, கர்த்தர்வம் கூட வருவா, கர்த்தர்வம் கூட வருவா. ஓ ரக்கா பா 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 பா. ஓ ஷபா பா 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 பா. மோத மோத. ஓ ரகபலபா. புதிய வருஷத்துக்குள்ள வந்தாச்சு. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. இந்த வருஷத்தை உனக்கு ஆண்டவர் நன்மையால நிரப்ப போறார். இந்த வருஷத்துல இருக்கிற தீமைகளை எல்லாம் கர்த்தர் உன்னை விட்டு விலக்க போறார். சத்ருவின் கிரியைகளுக்கு ஆண்டவனை நீங்களாக்க போறார். கர்த்தராகிய தேவன் உனக்கு துணையா இருக்க போறார். ஓ ஷபா ரபா 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 ரபா. ஓ ரிக்கமா லியா ரகத ரபா ரபா. ரிக்கமா லியா ரகந்தி ஆனமா ரபு கபா ரிபா ரபா ரபா. ஓ ஷபா பபா 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 பபா. ரிபா ரபா ரபா. இந்த வருஷம் நன்மை நிறைந்த ஒரு வருஷம். இந்த வருஷம் உயர்வு நிறைந்த ஒரு வருஷம். இந்த வருஷம் ஒரு மேன்மை நிறைந்த ஒரு வருஷம். இந்த வருஷம் உன்னை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு வருஷம். இந்த வருஷம் பூமி தன் பலனை கொடுக்கிற ஒரு வருஷம். இந்த வருஷத்துல பூமி உனக்கு பலனை கொடுக்கும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்து. ஆமென். பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, எங்கள் ஆருயிரே,
அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, ஓர் 1000 ஸ்தோத்திரமே. ஓர் இல்லாமல் நம கமரா கந்துரா ஏரபானா தியாலரா தனிமா கந்துரா பனமா நிக்கமாலியா நதுரி பனமரப கமரி பனமரப பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. ஓ ரகபீனா தியானமா சந்தரா சிங்கமாய் ஓ கட்சிக்கிற தேவனுடைய ஓ வல்லமை 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 ரீபா காமா ராபா ராமா உம்முடைய ஜனங்களுக்காக எழுந்தருளுவீராக. உம்முடைய ஜனங்களுக்காக எழுந்தருளுவீராக. உம்முடைய ஜனங்களுக்காக எழுந்தருளுவீராக. இந்த ஜனம் உம்முடைய ஜனம். இந்த ஜனம் உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். இந்த ஜனம் உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். இந்த இரத்தத்தை ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காய் நீர் சிந்தி இருக்கிறீர். எஸ் 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 இக்காமா பாராகாமா எலபா ரகந்தரா எலபா நகத்தியானா மக்கபா என்னமா தியால சத்தரா ஓ ரபா நிமா ரபு கபா ரிபா லபா ரிபா லதா ரபா நமா. பிள்ளைகள் மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. பிள்ளைகள் மேல உம்முடைய நிறைவு இறங்கட்டும் ஐயா. பிள்ளைகள் மேல குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. கர்த்தரை துதி கர்த்தரை துதி. உன் குறைவெல்லாம் கர்த்தர் மாத்துவார். உன் வாழ்க்கையில் இருக்க குறைவெல்லாம் கர்த்தர் மாத்துவார். உன் குடும்பத்தில் இருக்க குறைவெல்லாம் கர்த்தர் மாத்துவார். உன்னால மாற்ற முடியாததை இயேசு மாற்றுவார். உன்னால தீர்க்க முடியாததை இயேசு தீர்ப்பார். உன்னால முடியாததை 25வது வருஷத்துல எதெல்லாம் விடப்பட்டதோ அவைகளை எல்லாம் ரெண்டத்தனையாய் 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 ரிசீவ். Mama 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 raga balaba o shaba baba 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 riba baba 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 rikabalia ragadura banama o shaba riba la barabu kabari bala baraba rikaba baba 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 உன் வெட்கத்துக்கு பதிலாக உன் அவமானத்துக்கு பதிலாக உன் லட்சிக்கு பதிலாக உன் நிந்தனைக்கு பதிலாக இரண்டத்தனையான ஒரு பலன் இரண்டத்தனையான ஒரு பலன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, எந்தெந்த இடத்துலலாம் நீ அவமானத்தை சந்திச்சியோ அங்கெல்லாம் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவாராக. கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவாராக. வெட்கத்துக்கு பதிலாக அவமானத்துக்கு பதிலாக நிந்தைக்கு பதிலாக இரண்டத்தனையான 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 ஓ ரீபா லாபா ராகா தாராபா நாமா. யோபுவின் வெட்கத்தை கர்த்தர் மாற்றினாரே, உன் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார். யோபுவின் அவமானத்தை கர்த்தர் மாற்றினாரே, உன் அவமானத்தை கர்த்தர் மாற்றுவார். இரட்டிப்பான நன்மைகள் உன் வாழ்க்கையில உண்டாகும். இரட்டிப்பான நன்மைகள் உன் வாழ்க்கையில உண்டாகும். இல்ல கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு. உன் கூட கர்த்தர் பேசுவார், உன் கூட கர்த்தர் பேசுவார். ரபா லபா ரபா ஓ ஷபா ரிபா லபா ரபு கபா ரிபா லபா ரபா. ஆமென். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். சொல்லுங்க. நன்மைகளை தருவேன். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக
ஆண்டவர் இந்த வருஷத்துல உனக்கு கொடுக்கிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அநேக இடத்துல நீ போன வருஷம் தலை குனிஞ்ச, அநேக இடத்துல அநேகர் உன்னை வெட்கப்படுத்தினாங்க. ஆண்டவரை கும்பிடுறிய, என்ன உனக்கு அந்த ஆண்டவர் செஞ்சிட்டாரு, உன்னை அவமானப்படுத்தினாங்க. ஆண்டவர் ஆண்டவர் நினைச்சியே, ஆண்டவர் ஆண்டவர் நின்னியே, என்னத்தான் அந்த ஆண்டவர் உனக்கு செஞ்சிட்டாரு. அநேக இடத்துல உனக்கு அவமானம். வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ என் ஜனமா இருக்கிறதுனால உன் தலையை நான் உயர்த்த போறேன். எந்தெந்த வாயெல்லாம் உன்னை பார்த்து ஏளனமா பேசிச்சோ அந்த வாய்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். உன் உயர்வை ஒருத்தரும் தடுக்க முடியாது, உன் உயர்வை ஒருத்தரும் தடுக்க முடியாது. யூத ராஜ சிங்கமாய் தேவன் உன்னோடு கூட இருக்க போகிறார். அவர் யூத ராஜ சிங்கமாய் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க போகிறார். கண்ட நஷ்டம், நீ கண்ட துன்பம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பமே எதிர்த்தாலும், உறவுகள் பழித்தாலும், உலகமே எதிர்த்தாலும், உன்னோடு இருந்துமே உன்னோடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவனை ஏளனமா பேசின எல்லாரும் முன்னாடி நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நிரூபிக்கிற ஒரு ஆண்டு. நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி, நீ என் பிள்ளைன்னு சொல்லி, நீ என் ஜனம் சொல்லி உன்னை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்க போது. வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக, இந்த வார்த்தையை சொல்லுங்க, வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்கு. யோபு அப்படியே மனசுல வச்சுக்குது. யோபு இழந்தவைகளை எல்லாம் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். யோபு இழந்தவைகளை எல்லாம் கர்த்தர் 2 மடங்கு கொடுத்தார். சொந்தத்தை இழந்தான், பொருளாதாரத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான். எதையெல்லாம் இழந்தானோ கர்த்தர் 2 மடங்கு. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்களேன், வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு பிள்ளைங்க மேல இறக்கட்டும்பா. உடைய ஜனப்பா, உங்களால கழுவப்பட்ட ஜனப்பா, உங்களால அழைக்கப்பட்ட ஜனப்பா. இறக்குங்கப்பா. இந்த வருஷத்துல நீங்க சொன்னது அதெல்லாம்
ஆராதனை ஐயா, ஆராதிக்கிற கூட்டையா, உங்களை சேவிக்கிற கூட்டையா. எங்களுக்கு யார் தெய்வம், எங்களுக்கு யார் கடவுள்? நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. ஓ இரவு நேரம் பிள்ளைகள் வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகட்டும் ஐயா. நீர் விரும்புகிற நீதி உண்டாகட்டும் ஐயா. நீர் விரும்புகிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. ஓ என்னை உருவாக்கும் தெய்வம். சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா அப்பா அல்லேலூயா. துணை நிற்கிறே என்பவரே ஸ்தோத்திர. வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தெய்வமே ஸ்தோத்திர. பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திர. பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ ஆமென். துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். ஓ இரத்தத்தால் கழுவி அபிஷேகிப்பவரே ஸ்தோத்திர. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். எங்கள் வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தெய்வமே ஸ்தோத்திர. எங்கள் வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தெய்வமே ஓ ரபலிதர ஹரியானா மரபுக்க பரிமன ஹத்ரோ. எங்கள் வலக்கரம் விடுதலை உண்டாகு. துணையாய் நிற்பவரே வல்ல தெய்வமே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவ வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் வழிய சத்தியமும் ஜீவனும் நானே. நல்ல கரங்களை தொட்டி ஓ ரபாதி தலரதன மஹந்து ஷிக்கபரகதியாலரதனி மரபா. நல்ல கொஞ்ச நேரம், நல்ல கொஞ்ச நேரம், நல்ல கொஞ்ச நேரம். விடுதலையா, விடுதலையா. ஷிபரகதி தலரதுனி மஹத்சுரோபினாத்தி நிக்கரதயான ஹந்துரபணி தரவோ ஷத்தரா லபரபணி மஹத்சுரோபினாத்தியா. வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசுவே வழிய ஜீவனும். ஆமென். இந்த வருஷத்துல
உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறபடியால் Amen. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ரிக்கா பாபா பாபா ரகமனமா ரகதரா ஓ ஷமரி அலரா துனி மகத்துரோ பினாத்தி அலரா துனி மகத்துரோ ஓ ஷமரி பலபர புக்கபரி பலபரபா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் யாருக்காவது கர்த்தர் அப்படியே வார்த்தையை கொடுத்துருப்பார்னு சொன்னவங்க வலது கரத்தை அப்படியே அங்கே இருக்கிற இடத்துல உயர்த்துங்க பார்ப்போம். அப்படியே அந்த இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லுங்கள். கண்களை மூடி ஜப நிலைமையிலே பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் நேரம் கர்த்தர் சமூகத்தில் உன்கிட்ட கர்த்தர் பேசுறது ஒப்பு கொடுத்து என்ன பேசினார்னு அப்படியே சொல்லுங்க. என்ன துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஜெபத்தை விடாதே, நான் ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று இந்த வார்த்தையை கொடுத்தார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆமென். கர்த்தர் கொடுத்த அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கர்த்தர் கொடுத்ததான அந்த பாதை வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து பாஸ்டமாவும் அவங்களோடு கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. கர்த்தர் கொடுத்ததான ஒரு வார்த்தை, உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு நீ உத்தரவு கொடுக்கும்படியாக உன் பிள்ளைகளை கர்த்தர் அதிக ஞானம் உள்ளவர்களாக்குவார். உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். இந்த வருஷத்திலே தலைமுறைகளாய் தேவனை சேவிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுப்பார். நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தர் வளர்ந்து பெருக செய்வார். அவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அவர்கள் பலவான்களாய் தேவனுக்காய் எழும்பி செயல்படும்படியாக யுத்த வீரர்களாக, காரிய சமர்த்தர்களாக, தேவனுடைய பயங்கரங்களாக, தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவார். பலவீனன் என்று ஒருவனும் இல்லை, பலவீனன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய பலத்தினாலே பலவானாய், யுத்த வீரர்களாய், தேவனுடைய அம்புகளாய் ஆண்டவர் இந்த வருஷத்திலே பயன்படுத்துவார். ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் கர்த்தர் வைத்ததான திட்டங்கள், கர்த்தருடைய நோக்கம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். உன் பிள்ளையை குறித்து கலங்காதே, உன் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து கலங்காதே. அவன் பிள்ளையின் மேல் கர்த்தர் வைத்ததான நோக்கத்தை நிறைவேற்றுகிற காலத்திற்குள்ளாய் நீ வந்திருக்கிறாய். ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய ஆவியை உன் பிள்ளையின் மேல் ஆண்டவர் ஊற்றுவார். உலர்ந்து போய் கிடக்கிற உன் பிள்ளையின் வாழ்க்கையை கர்த்தர் உயிர்மீட்சி அடைய செய்வார். ஆமென். தலைமுறையாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு சந்ததியாய் உன்னுடைய குடும்பம் நிற்கும். ஆமென் ஆமென் ஆமென். தலைமுறையா என்னை காப்பாற்றி நடத்துகிறே. தலைமுறையா என்னை காப்பாற்றும் தெய்வம் நீரே. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. பிள்ளைகள் மேல வந்து அபிஷேகத்தை கத்த தருவாரா? குட்டி பிள்ளைகள் எல்லாம் நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். வாங்க, குழந்தைங்க எல்லாம் கொண்டு வாங்க. பிள்ளைகள் எல்லாம் சீல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க தான், அடுத்த சந்ததி அவங்க தான். அவங்க மேல கர்த்தருடைய ஆவி வேணும். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுப்பணும். கொண்டு வா. ஆண்டவர் கரத்துல பிள்ளை கை குழந்தை சின்ன ஒரு கையை ஆண்டவருக்கு நேரம் அப்படி உயர்த்தி, இந்த பிள்ளைய உங்களுக்கு தரம்பான்னு சொல். இந்த பிள்ளை உங்களுக்கு தான் சொல். இந்த பிள்ளை ஆண்டவரே உங்களுக்காக தான் சொல். வாங்க தீபா லக்காபா ராக ஆண்டவரா, இந்த பிள்ளை மேல உங்க அபிஷேகம் இறங்கணும்னு சொல்லுங்க. இந்த 26வது வருஷம் இந்த பிள்ளைய ஒரு வாதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லு. ஒரு பிசாசின் வல்லமையும் தொடக்கூடாதுன்னு சொல்லுங்க. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஆயுதமும் எழும்பக்கூடாதுன்னு சொல்லுங்க. இந்த பிள்ளைகள் மேல உங்க வல்லமை இறங்கணும்னு சொல்லுங்க. பாதுகாப்பு கொடுங்க. சீல் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளை சீல் பண்ணுங்க.
பெத்தவங்க பிள்ளைகளை சீல் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக கொஞ்ச நேரம் மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில உங்க திட்டம் பரிபூர்ணமா நிறைவேறணும்னு சொல்லுங்க. ஒருவேளை அந்த பிள்ளைங்க இல்லைன்னா அந்த பிள்ளைங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ரிக்கா பாபா பாபா பாபா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. சந்ததிக்காக காத்திருந்த உன் வயிற்றுல கையை வச்சு ஜெபம் பண்ணு. அடுத்த வருஷம் கர்த்தர் உனக்கு ஒரு சந்ததியை தருவார், சந்ததியை தருவார். மலடியை பிள்ளைதாச்சி ஆக்குற தேவன். கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணு பார்ப்போம். உன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கணும் இறங்கணும் இறங்கணும். ஓ ராக்கா பாபா பாபா பாபா. ஓ ரீபா கண்ணீரோட ஜெபம் பண்ணு. வயிற்றுல கையை வச்சு ஆண்டவரே சொல்லு 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 சொல்லு. நிக்கா தாரா கானா மாரா காபா நாமா. ஓ ராகா மீனா ராகா தீரா பானாமா. ஒரு உற்பவ காலத்துல ஒரு குமாரனை அணைக்கிற ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. ஒரு உற்பவ காலத்துல ஒரு உற்பவ காலத்துல உன் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. உன் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா. ஸ்ரீபாராபா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் மேல கர்த்தர் வரக்க இறங்கட்டும்பா. இந்த பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும்பா 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 இறங்கட்டும் இறங்கட்டும்பா. இந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே இப்படி அபிஷேகம் இறங்கட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களோ என்னை வழுவாமல் காத்தீரையா. நீர் என்னை தாக்கி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உட்காருங்க ஒரு நிமிஷம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு விஷ் பண்ணலாம். ஆண்டுடைய வார்த்தைகள் இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா கரங்களை தட்டி அந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கமடையாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் மீட்டெடுத்த ஜனம். ஆமென். ஆண்டுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேல் என்னுடைய ஜனம், அவர்களுடைய சொந்த சம்பத்து அப்படின்றார், சொந்த சொத்துன்றார், என் பிள்ளைன்றார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு.
நாம் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே அவருக்கு நாம் தேவை என்று சொல்லி நம்மை கர்த்தர் அவருக்காக நம்முடைய கோத்திரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, இனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, சமுதாயத்தை விட்டு அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னார், என்னுடைய ஜனம், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வெட்கம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் வெட்கத்தை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. வியாதியினால் வெட்கம். வியாதி நமக்கு வெட்கத்தை கொடுக்குது. என்ன நீங்கள் பாவம் செஞ்சீங்க, உங்களுக்கு ஏன் இந்த வியாதி? ஏன் இயேசுவை கும்பிட்றீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை இன்னும் மாறல? ஆண்டவரை தேடுறீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த போராட்டம் மாறல? வெட்கம். நோயினால் வெட்கம், வியாதியினால் வெட்கம், பேயினால் வெட்கம், பொருளாதாரத்தினால் வெட்கம். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைய நிறைய நேரத்தில் நமக்கு பணங்கள் தேவைப்படும் போது, பொருளாதாரம் தேவைப்படும் போது, கர்த்தரை அறியாத ஆளுங்கிட்ட போய் கையேந்திர நிலைமையில் நிறைய நேரத்தில் கொண்டு போய் சாத்தான் விட்டுறான். அநேக குடும்பங்கள், அநேகர் போய் அந்த இடத்துல போய் நின்று பணத்தை வாங்குகிற அளவுக்கு அவமானம், வெட்கம். வருஷத்தில் கர்த்தர் அதை மாற பண்ணுவாராக. அல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலங்கள் எந்தெந்த இடத்துலலாம் எப்படியெல்லாம் அவமானப்பட்டியோ அதெல்லாம் தெரியாது. இந்த வருஷம் உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் கர்த்தர் பலன் தருவார். அவர் தான் வாக்கு பண்ணி இருக்கிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. என் ஜனம், அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்கிறார். என் ஜனம், இது என் பிள்ளை, இது என் கூட்டம், இது என் தேசம், இது என் 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 அப்படின்னு அவ்வளோ உரிமையாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசித்து பாருங்களேன். வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம். யாக்கோபே, உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகான. அல்லேலூயா. நம்ம ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கலாம், குடிசை வீட்டில் இருக்கலாம், சட்டி பெட்டிலாம் வைக்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய கூடாரத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவை. அவன் உன் மாளிகை எவ்வளவு அழகானதுன்னு சொல்லலை, உன் கூடாரம். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இந்த பீலையாம் என்கிறதான அந்த தீர்க்கதரிசி ஒரு மலை மேலே உட்காந்து அவன் தூரமாக பார்த்து அவங்கள சபிக்க வந்தவன் பாடின பாட்டு தான், யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்றான். எங்கே டென்ட்டு போட்டிருக்காங்க அவங்க? எங்கே போட்டிருக்காங்க? வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் டென்ட் எப்படி போடுவாங்க? நல்லா டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்களா? இல்லை. இன்னைக்கு கர்த்தர் இந்த கூடாரத்தை பார்த்து அதை தான் சொல்லுவார், உன் கூடாரம் அழகானது. அல்லேலூயா. கிச்சிப்பாளையம் சபையை ஒருவேளை வெளியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அது ஒரு மாதிரி தெரியலாம். உள்ளுக்குள்ள கர்த்தர் பார்க்கும்போது, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனம், கர்த்தரை சேவிக்கிற ஜனம் இந்த இடத்துல கூடுதுரா, இந்த கூடாரம் அழகானது. அல்லேலூயா. கர்த்தர் உன் வீட்டில் இருக்கும்போது உன் கூடாரத்தை ஆண்டவர் அழகா பார்க்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவைகள் பரவி போகிற ஆற்றை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீ சாதாரணமான ஒரு ஆள் இல்லை, எங்கேயோ ஒரு தேங்கி கிடக்க வேண்டிய ஒரு ஆள் இல்லை, பரவி போகிற ஒரு ஆற்றின் அபிஷேகத்தை, ஊற்றின் அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேங்கி கிடக்கிற, சேர்த்து வைக்கிற, அல்லது தனக்காக ஒரு செல்ஃபிஷாக வாழ்கிற கூட்டம் இல்லை. நீ பரவி போகிற ஒரு கூட்டம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற கூட்டம். ஆமென். அல்லேலூயா. அதாங்க சொல்கிற, நீ பரவி போகிற ஒரு கூட்டம். ஐயா, நீ உன்னுடைய ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து முந்தின அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல பார்க்குறோம், இந்த யாக்கோபின் ஜனங்களை, இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் உன்னிடத்தில் உண்டாம். ஆமென். என்ன உண்டு? ராஜாவின் ஜெயகம்பீரம் உன்னிடத்தில் உண்டு. அடுத்த சொல்கிறாரு, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்குள்ள இருக்குதான். அல்லேலூயா.
யானையை விட காட்டில் இருக்கிற எல்லா மிருகத்தை விட எதுக்கு பவர் ஜாஸ்தினா காண்டா மிருகம்தான். ஆமென். அந்த பலனை கர்த்தர் உனக்குள்ளே வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த யாக்கோபுக்கு விரோதமாக, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. இந்த ஜனத்தை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தைகளை நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, அன்றைக்கு சபிக்க வந்த அந்த பீழையாம் அந்த தூரத்தில் இருந்த அந்த ஜனங்களை பார்த்து அவன் சொல்கிற அந்த வார்த்தை, ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களிடத்தில் உண்டு. அடுத்தது நீங்கள் வாசிச்சீங்கன்னா, அவர்கள் துஷ்ட சிங்கத்தை போல என்ன செய்கிறார்கள், இருக்கிறாங்களாம். துஷ்ட சிங்கத்தை போல மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். பால சிங்கத்தை போல அவர்கள் எழும்புவார்கள். ஆமென். சிங்கத்தை போல ஒரு பலனும், பால சிங்கத்தை போல, பாலசிங்கனா வாலிப இளம் சிங்கத்தை போல அவங்க என்ன செய்வாங்களாம், எழும்புவாங்க. ஆமென். அடுத்தது அவர்கள் வாழ்க்கையில் அந்த சிங்கம் என்ன பண்ணுமா, அதை இரையை தேடி அதை பிடிக்கிற வரைக்கும் விடவே. உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் கொடுக்க நினைக்கிறத நீ பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடாத அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. அல்லேலூயா. நீ நினச்ச காரியத்தை, உன் மூலமாய் கர்த்தர் செய்ய திட்டமிட்டிருக்கிற காரியத்தை சத்துரு பல இடங்களில் தடுத்து போட நினைச்சாலும், பல வழிகளில் அதை பறிக்க நினைத்தாலும், துஷ்ட சிங்கத்தை போல எழும்பி உன் இரையை கொண்டு வருவதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. சாதாரணமான ஒரு ஜனம் அல்ல, ராஜ கம்பீரம் உன்னிடத்தில் உண்டுன்னு சொல்கிறார். ஆமென். தலகுனிஞ்சி வெக்கப்பட்டு கூனி குறுகி ஐயோன்னு நின்ன காலமெல்லாம் போயிருச்சு. உன் நடை, உன் தோற்றம், உன் பேச்சை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. அவமானத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் மாற்றி போடுவார். நீ பட்ட அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உடையவர். இந்த வருஷம் கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. அழகா சொல்றது, என்னுடைய ஜனம். யார் ஜனம்? என்னுடைய ஜனம் ஒருபோதும் என்ன செய்யாது, வெட்கப்பட்டு போகவே போகாது. அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விசை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அதில் என்ன காரியம் இந்த 26வது வருஷத்தில் கர்த்தர் செய்ய போகிறார் அப்படின்றத மறுபடியும் அந்த வசனம் 26வது வசனத்தை வாசிங்க. யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் தெளிவாக வாசிங்க. யோவேல் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம் தெளிவாக பொறுமையாக வாசிங்க பார்ப்போம். 1, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அரையும் குறையுமா இல்லை, அல்லேலூயா, பூரணமா சாப்பிடுவீங்களா? ஆமென். வயிற்றுக்கு பாதி அப்படி இல்லை, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை 3 காரியம் சொல்றாரு. நீ சம்பூர்ணமா இருப்ப, திருப்தியா இருப்ப, கர்த்தரை துதிப்ப. அல்லே சொல்லுங்க. இந்த வருஷத்துல நீ சம்பூர்ணமா இருப்ப, திருப்தியா இருப்ப, கர்த்தரை துதிப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு துதிக்க வரமாட்டேனது, இன்னைக்கு ஆண்டவரை புகழ வரமாட்டேனது. என்னத்தை சொல்லி சார் துதிக்க? ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டம், எங்கே திரும்பினாலும் வேதனை, இப்படி பல காரியத்தை யோசிக்கிறதுனால துதி வெளியில் என்ன செய்ய மாட்டேனது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். உன்னை கர்த்தர் திருப்திப்படுத்தும் போது தானானி நாள் ஆண்டவரை துதிப்பேன். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவீங்க, துதிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. இப்போ அடுத்தது 28வது வசனம் வந்துருங்க. அதற்கு பின்பு எதற்கு பின்பு எதற்கு பின்பு எதற்கு பின்பு நீ சம்பூர்ணமா சாப்பிட்டுட்டு திருப்தி அடைஞ்ச பின்பு கர்த்தரை துதிக்கும் போது, அதற்கு பின்பு யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும்
தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை நான் என்ன செய்வேன். ஆமென். ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் மேல் விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல ஊற்றப் போகிறார். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல உண்டு பண்ண போகிறார். ஊழியத்திலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, ஆண்டவர் தன்னை தேவன் என்று சொல்லி தம்முடைய ஜனத்தின் மூலமாய் நிரூபிப்பதனால கடைசி வசனம் போட்டிருக்கு, அவரை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இவ்வளவு நாள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க, இனி உன் மூலமாய் கர்த்தர் செய்கிற கிரியைகளின் நிமித்தமாய் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் போட்டிருக்கு, கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பூமி அதிர்ச்சிகள் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்தோம், அதை பார்க்க போகிறோம். வேதனையான காரியங்கள் ஆண்டவர் சொன்ன அவருடைய வருகைக்கு முன்பாக எதெல்லாம் நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் இந்த நாட்களில் தீவிரமாய் நாம் பார்ப்போம். பார்க்கும்போது ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அப்போது ஆண்டுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், அவரை சேவிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. யார் மூலமாக இதை செய்வார்? என் ஜனத்தின் மூலமாய் கர்த்தர் இதை செய்வார். என் ஜனம். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி யார் கர்த்தருடைய ஜனம் அப்படின்றத நான் சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். பாருங்க, எசேக்கியேலின் புஸ்தகம் 33வது. இவ்வளோ நேரம் சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த வருஷத்தில் இந்த வசனத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. 33, 31, 33, 31 எசேக்கியேல். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. நல்லா கவனிங்க. யார் வெட்கப்பட மாட்டா சொல்லுங்க? இவங்க கேட்குறவங்க வெட்கப்பட. இப்போ எல்லாம் கேட்டிருக்கீங்க, எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? கேட்டிருக்கோம். கேட்டிருக்கிற நாம வெட்கப்படாமல் இருக்கிறதுக்கு யாராக இருக்கணும்? அவர் ஜனமாக இருக்கணும். அவர் ஜனமாக இருந்தால் வெட்கப்பட மாட்டோம். ஆமேன். அவர் ஜனமாக இருந்தால் நல்லா சொன்னாருப்பா. 26வது வருஷம் வெக்கமே வராதுன்னாரு. யாருக்கு வராதுன்னா கேட்டவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? வாசிங்க, என்ன பார்க்காதீங்க, வாசிங்க. அது என்ன போட்டிருக்குது? அவைகளின்படி என்ன பண்ணுறதில்ல? கேட்கிறவர்களுக்கு இல்லைப்பா ஆசீர்வாதம், கேட்டதை செய்கிறவங்களுக்கு. ஆமென். 26வது வருஷத்துல கர்த்தர் ஜனமாக இருந்தனா, நீ செய்கிறத கர்த்தர் ஜனமாக நீ வாழ்ந்தனா, உன் வாழ்க்கையில் கர்த்தர் வெட்கத்தையும் அவமானத்தையும் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். ஆமென். யார் கர்த்தருடைய ஜனம் அப்படின்றத நம்ம ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். பேசுகிறாங்களா? ஆமாம். ஆண்டவரா அவர் தான் வாயில் எல்லாம் நல்லா என்ன செய்கிறாங்க? அவர் தான், இயேசு தான், அவருக்காக தான் வாழ்கிறேன், அவரோடு தான் வாழ்கிறேன், அப்படி தான் இப்படி தான் நம்ம பேசிடலாம். ஆமென். வாழ்கிறோமா? இயேசுவை வெளிப்படுத்துகிறோமா? இயேசுவுக்காக எதனா செஞ்சோமா அப்படின்றது 26வது வருஷத்தில் தான் தெரியும். அல்லேலூயா. அதான் அதை நீ ஆண்டவர் ஜனமாக இருக்கிறதுக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் அதில் சொல்லியிருக்கு. நிறைய காரியம் நம்ம தியானிப்போம். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. எதுக்கு பின்னாடி போகுது? பொருளாசை பின்பற்றி போகுது. ஆமென்.
கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம பொருட்கள் நாம் அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் முன்னாடி வச்சிடும். முதலாவது தேவனுடைய, அதை விட்டுட்டு வேற எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவங்களாம் கர்த்தருடைய ஜனமே இல்லை. ஆமென். இந்த வருஷத்தில் அவருடைய ஜனத்திற்கும் அவர் அல்லாத ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நல்லா கவனிங்க. இங்கே எல்லாருமே வசனத்தை கேட்குறோம், எல்லாருமே கேட்குறோம். நீங்கள் தலையாட்டுறதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக தான் இருக்குது. ஆமென். இப்போ எங்கே கண்டுபிடிக்கிறது நீங்கள் கர்த்தருடைய ஜனமா இல்லையான்னு? என்ன சொல்லுது? அவர்கள் முதல்ல இருந்து அந்த வசனம் வாசிங்களா, அந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்லேருந்தே வாசிங்க. அவங்க வழக்கம் போல் என்ன செஞ்சிருவாங்களாம்? அவைகளின்படி என்ன பண்ணுறதில்ல. கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எவ்வளோ வார்த்தை கேட்டோம், எத்தனை % நம்ம செஞ்சுருப்போம்? இந்த வருஷம் செய்வேன்னு சொல்கிறவங்கள ஒரு அள்ளியே சொல்லுங்க பார்ப்போம். இந்த வருஷம் நான் செய்வேன். ஆமென். எவ்வளோ பைபிள் வாசித்தோம், எவ்வளோ ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசினாரா இல்லைங்களா? நீங்கள் தனியாக வாசிக்கும் போது கர்த்தர் பேசினாரா இல்லையா? எத்தனை சதவீதம் நம்ம செய்ய போகிறோம்? அத்தனை சதவீதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கர்த்தருடைய ஜனமாக இருக்க போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் நம்ம என்ன செய்ய போகிறார் சொல்லுங்க? 2 மடங்கு பலன், 2 பலன். ஆமென். அப்படியே முழங்கால் போட்டு ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. 5 நிமிஷம். ஆண்டவரே, இது வரைக்கும் நிறைய கேட்டுட்டேன் ஆண்டவரே, ஆனால் கேட்டதில் செய்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய காரியத்தை ஆண்டவரே நான் கேட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஷிகா ரபாலா தியானா ஷத்தரா ஓ ஷமரி ஹலர துனி மஹத்து ரபனி மரபா ஓ ஷபரி பலபரபுக்க பரி பலபரபு ஷபரி பலபரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் உணர்த்துறாரோ, எங்கெல்லாம் நீங்கள் நம்ம லேக்காக இருக்கோமோ, நிறைய கர்த்தர் பேசின இடத்துலலாம் நம்ம செய்யாமல் இருந்தோமோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் மாற்றி போடுவாராக. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஷகபர ஹந்துரி அலரதனிமா ஓ ஷபரி பலபர புக்கவரி பலபரபா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, பலவானாய் மாற்றுமையா. வருஷத்துல கர்த்தர் கூட நேரத்தை செலவு பண்ண உன ஒப்பு கொடு. இந்த வருஷத்துல கர்த்தர் சத்தத்தை கேட்கறதுக்கு உன ஒப்பு கொடு. அவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிய உன ஒப்பு கொடு. அவருடைய ஜனம் போல வசனத்தை வாசிக்கிறதுனாலயோ வசனத்தை கேட்கறதுனாலயோ அல்ல, கேட்டதை செய்யற ஒரு கிருபையை கேளுங்க. கேட்டதை செய்யறத ஒரு கிருபையை கேளுங்க. அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்ன எங்கும் ஆனந்த ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஓ உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ஓ உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.
என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ஆமென். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஓ உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையும் உருவாக்கும் உயிரே, புதிதாக என்னை உருவாக்கும் நிறைவே. உதவாத என்னை உருவாக்கும் உறவே. புதிதாக என்னை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அப்படியே ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாப்பா. இந்த வருஷத்துல நீங்க சொல்றதை நான் செய்யணும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொல்றதை நான் செய்யணும் ஆண்டவரே சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தத்தை நான் கேட்டு அதன்படி நான் செய்யணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் என் விருப்பத்தை செஞ்சு ஆண்டவரே தோல்வியை நான் பார்த்துட்டேன், அவமானத்தை பார்த்துட்டேன், வெக்கத்தை அனுபவிச்சிட்டேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அநேகர்கிட்ட ஆண்டவர் இந்த அவரோடு உடன்படிக்கை ஞான ஸ்நானம் எடுக்க சொல்லி தெளிவாக உணர்த்தியும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம ஏதோ ஒரு காரியத்தினால நீ தடைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த வருஷத்தில் உன்னை ஒப்புக்கொடு. அநேக இடத்துல ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்ய உணர்த்துறார். ஆனாலும் நீ ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுனால நீ செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இந்த புதிய வருஷத்தில் ஒரு திட்டமாக ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கர்த்தரை தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இந்த உலகத்தின் காரியத்துக்காக உன்னுடைய நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற உன்னோடு கூட கர்த்தர் இடைபடுறார். இந்த காலை நேரத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த வருஷம் ஏதோ ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கேட்குறதுபடி இல்லை, செயல்படுகிறவர்களாக மாற்றுங்க. சொல்லுங்க, செய்கிற ஒரு ஆளாக மாற்றுங்க ஆண்டவரே, செய்கிற ஒரு ஆளாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென் அல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்போ நான் ஆண்டவர் கிருபையில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஜெப நேரத்தை கூட்டுறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஜெப நேரத்தை கூட்டுறதுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த 26வது வருஷம் எந்த பலவீனம் வராமல் அவருடைய பங்காளர்களாக இருக்கிற நாம அவர் சுதந்திரித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் குடும்பத்தில், வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை ஒருமனப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை செஞ்சீங்க. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 26வது வருஷம் எங்களை மகிமை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்போது எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக.